ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பேபிகார்னில் 65 எப்படி போடலான்னு பார்க்க போகிறோம். நல்லா வெளியே மொறுன்னு உள்ள சாஃப்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பாக்ஸ் வந்து அப்படியே எடுத்திருக்கேன். 65 போடலான்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம சுடு தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ 65 போடுறதுக்கு நல்லாயிருக்கும், சீக்கிரமாக வந்து வெந்துடும். அதுக்காக தான் ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை நம்ம வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி ஆஃபாக கூட கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட விருப்பம்தான், உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து தேவையான அளவு மசாலா என்னென்ன எடுத்துருக்குன்னு பார்த்துட்டிங்களா, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக கரம் மசாலா, காஷ்மீரி மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சமாக தெளித்து நம்ம வந்து கரெக்டான அளவு பிசைஞ்சு வச்சுட்டு, இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த பேபிகார்னையும் 2 பக்கமும் மசாலா தடவி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம். இல்லைன்னா உடஞ்சிரும். அதுக்காக தான் வந்து தனித்தனியாக மசாலா தடவி எடுத்து வச்சுட்டு, இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மிதமான தீயிலே வந்து கொஞ்சமாக சேர்த்து பொரித்து எடுத்தோம்னா சூப்பரான வந்து பேபிகார்ன் 65 ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை வந்து சாம்பார் சாதத்துக்கு, கீரை குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸு, டீ, ஒரு காஃபி போட்டு கூட இதை சூப்பராக சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.